ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் எதை பற்றி விரிவாக பேச போகிறோன்னா, இந்தியாவில் 2027ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்போடு ஜாதிவாரி கணக்கெடுப்பு. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்த பிறகு அதன் அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு நடைபெற உள்ளது. இந்தியாவில் தற்போது 545 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அதில் 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்வு செய்யப்பட உள்ளார்கள். 2 பேர் நியமன உறுப்பினர்கள். இதில் இந்தியாவில் தென்னிந்தியாவில் மட்டும் 130 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில் 39, பாண்டிச்சேரி 1, கேரளா 20, தெலுங்கானா 17, கர்நாடகா 28, ஆந்திரா 25, இப்படி என ஒரு 130 நாடாளுமன்ற தொகுதிகள் தென்னிந்தியாவில் உள்ளது. மற்ற 413 நாடாளுமன்ற தொகுதிகள் வட இந்தியாவில் உள்ளது. ஸோ ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த 543 இடங்களுக்குத்தான் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும். இதில் 272 இடங்களை பெறக்கூடிய கட்சி ஆட்சியை கைப்பற்றும். இது நடைமுறையான ஒன்று. இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாக ஒரு பீதியை கிளப்பியிருக்காரு. என்னன்னா, தொகுதி மறுசீரமைப்பில் தென்னிந்தியாவில் உள்ள அந்த நாடாளுமன்ற தொகுதிகள் குறைக்கப்படும், குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிக தொகுதிகள் குறைக்கப்படும் என்ற ஒரு வாதத்தை, ஒரு பரப்புரையை முன்வைத்து மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டு வராரு. அதற்கு முன்பாக தமிழகத்தில் உள்ள இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி தலைவர்களை தலைமை செயலகத்துக்கு அழைத்து ஆலோசனை நடத்தினார். அதன் பிறகு அந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவை மற்ற 5 தென்னிந்திய மாநில முதலமைச்சர்கள் இடம் தெரிவிக்கும் வகையில் தென்னிந்திய முதலமைச்சர்கள், தென்னிந்திய மாநில உயர் அதிகாரிகள் கலந்து கொண்ட ஆலோசனை கூட்டமும் சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. இது எல்லாம் நடைபெற்றது எல்லாம் நியாயமான ஒன்றுதான். ஒருவேளை தொகுதி மறுசீரமைப்பில் தென்னிந்தியாவில் தொகுதிகள் குறைக்கப்பட்டால் நிச்சயமாக தடுத்து நிறுத்த வேண்டிய முதல் கடமை தமிழக முதலமைச்சருக்கு உள்ளது. அதை யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய உரிமையை பாதுகாக்கக்கூடிய முழு பொறுப்பு தமிழக முதலமைச்சருக்கு உள்ளது. ஏனென்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருக்கு தான் அந்த பொறுப்பு இருக்குது. அவர் பின்னாடி தான் மற்ற அரசியல் கட்சிகள் பின்தொடர்ந்து செல்ல வேண்டும். தமிழ்நாட்டு மக்களும் அவர் பின்னாடி செல்ல வேண்டும். இதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டிலேயோ, கேரளாவிலேயோ, கர்நாடகாவிலேயோ, ஆந்திரா, தெலுங்கானா, பாண்டிச்சேரியில் இந்த 5 மாநிலங்களில் எந்த தொகுதியும் குறைப்பதற்கான வாய்ப்பே இல்லை என்ற ஒரு அறிவிப்பை திட்டவட்டமாக மத்திய பாஜக அரசு தெரிவித்துவிட்டது. குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தெரிவித்துவிட்டார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் தெரிவித்துவிட்டார். தமிழ்நாட்டு பாஜக தலைவர்களும் தெரிவித்துவிட்டார்கள். அதேபோல் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களும் தெரிவித்துவிட்டார்கள். பாஜக மூத்த தலைவர் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் தெரிவித்துவிட்டார்கள். ஆனாலும் இவர்களுடைய அந்த கருத்தை எல்லாம் கேட்காமல் தொடர்ந்து தமிழகத்தின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொகுதி மறுவரை நடக்கப் போகின்றது. அந்த தொகுதி மறுவரையறையில் தென்னிந்தியாவில் தொகுதிகள் குறைக்கப்பட உள்ளது. அதற்கு காரணம் மக்கள் தொகை அடிப்படையில் தான் தொகுதி அதிகரிப்பதா குறைப்பதா என்ற முடிவை மத்திய அரசு எடுக்கப் போகின்றது. மக்கள் தொகை கட்டுப்படுத்திய மாநிலத்தில் தமிழ்நாடு ஒரு முன்னணி மாநிலமாக இருக்கின்றது. தென்னிந்தியாவும் ஒரு முன்னணி மாநிலமாக இருக்கின்றது. மத்திய அரசு
உடைய அந்த திட்டத்தை செயல்படுத்தியதற்காக மத்திய அரசு கொடுக்கக்கூடிய தண்டனையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேள்வி கேட்குறாரு. ஆனால் அதுக்கு மத்திய அரசு சொல்லக்கூடிய பதில் என்னன்னாக்கா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி அண்டை நாட்டில் இருக்கின்ற மாநிலங்கள் கிடையாது, இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்கள் தான். எங்களுக்கும் ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டை ஆள வேண்டிய நேரம் வரும். எங்களுக்கும் ஒரு நேரத்தில் கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, புதுச்சேரி போன்ற மாநிலத்தை ஆளக்கூடிய வாய்ப்பை நாங்கள் பெறுவோம். சில ஆண்டுகளுக்கு முன்பாக பாஜக மத்தியில் வலுவு இல்லாமல் இருந்தது. 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு தொடர்ந்து 3 முறை ஆட்சி கைப்பற்றி ஆட்சி நடைபெற்று வருகிறது பாஜக அரசு. 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்தியாவில் மாநிலங்களில் நடைபெற்ற, யூனியன் பிரதேசங்களில் நடைபெற்ற அந்த சட்டப்பேரவை தேர்தலில் படிப்படியாக வெற்றி பெற்று இன்றைக்கு 20 மாநிலங்களில் பாஜக ஆட்சி மற்றும் அதன் கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. இப்படி படிப்படியாக ஏன் டெல்லி எடுத்துக்கொள்ளும், 27 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக டெல்லியில் ஆட்சி கைப்பற்றியுள்ளது. அதே போல தமிழ்நாட்டிலேயும் பாஜக கால் ஊன்ற நினைக்கிறது. தமிழ்நாட்டையும் ஆள வேண்டும் என்ற நோக்கத்தில் யுக்தியை கையாண்டு வருகிறது. இதில் என்ன தவறு இருக்கின்றது? ஒரு அரசியல் கட்சி எதற்காக தொடங்கப்படுகிறது? ஃபஸ்ட்டு தேர்தலை சந்திக்க வேண்டும், அதிகாரத்துக்கு வர வேண்டும், அந்த கட்சியுடைய கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தத்தை மக்களுக்கு ஏற்ற வகையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் ஒரு கட்சியினுடைய பிரதான நோக்கம். ஏன் திமுகவுடைய நோக்கமே 50 முழக்கங்கள். அந்த 50 முழக்கங்களை முன்வைத்து தான் 1967ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தி ஆட்சிக்கு வந்துள்ளது. 1967 முதல் தற்போது வரையில் ஒரு 6 முறை தமிழ்நாட்டை திமுக ஆண்டிருக்காங்க. 67க்கு முன்பாக 1937லேருந்து 67 வரையில் ஆண்டது காங்கிரஸ். 37க்கு முன்பாக 1920 முதல் தமிழ்நாட்டை ஆண்டது நீதி கட்சி. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு கட்சியோட ஆட்சி நடைபெற்று வருகிறது. திமுக இன்னும் தொடர்ந்து அடுத்த 100 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டை ஆளப்படும் என்று இன்னும் எழுதப்பட்ட ஒன்று அல்ல. ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் தேர்தல் நடைபெறுகிறது. மக்கள் வாக்களித்தாதான் ஒரு அரசு மத்தியிலோ மாநிலத்திலோ அமர முடியும். அந்த வருஷம் 2026 தேர்தலில் பாஜக நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான சட்டமன்ற உறுப்பினர்களை பெறுவோம், வெற்றி பெறுவோம். சட்டமன்றத்தில் ஒரு பாஜகவுடைய பலத்தை நிரூபிப்போம். 2026 தேர்தலில் இலையும் பிரகாசமாக மலரும், தாமரையும் பிரகாசமாக மலரும். எப்படி 2011ஆம் ஆண்டு அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த தேமுதிக எதிர்கட்சியாக வெற்றி பெற்றதோ, ஆளுங்கட்சியாக அதிமுக வெற்றி பெற்றதோ, அதே போன்ற ஒரு நிலை 2026 ஏற்பட்டாலும் ஏற்படலாம், ஏற்படாதுன்னு சொல்ல முடியாது. ஆளுங்கட்சியாக அதிமுகவும் எதிர்கட்சியாக பாஜகவும், இல்லை என்றால் தமிழகத்தின் புதிய வரவாக உள்ள தாவேக கூட எதிர்கட்சியாக வரலாம். 2011ஆம் ஆண்டு திமுக எதிர்கட்சியாக வெற்றி பெற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்ட சூழ்நிலை கூட 2026 திமுகவுக்கு ஏற்படலாம். ஏனென்றால் திமுக கண்மூடித்தனமாக பாஜக அரசை, மாநில ஆளுநரை, மாநில பாஜக நிர்வாகிகளை கடுமையாக எதிர்த்து வருகிறது. பனிப்போர் என்பது நீடித்து வருகிறது. பனிப்போர் என்பது நாளுக்கு நாள் தொடர்ந்து கொண்டே வருகிறது. ஏட்டிக்கு போட்டியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய கருத்தை பதிவு செய்து வராரு.
திமுக வந்து ஒரு மாநில கட்சி, ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சி. ஆனால் பாஜக 20 மாநிலங்களையும் ஆளுகிறது, மத்திய அரசையும் 3வது முறையாக ஆளுகிறது. நாடாளுமன்றத்துக்கு உட்பட்டது தான் சட்டமன்றம், சட்டமன்றத்துக்கு உட்பட்டது நாடாளுமன்றம் கிடையாது என்பதை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உணர வேண்டும். தொடர்ந்து நீங்கள் மத்திய பாஜக அரசோடு மோதல் போக்கை கடைபிடித்து வருவதால் பயனடைவது நீங்கள்தான், பாதிக்கப்படுவது தமிழ்நாட்டு மக்கள். அதனால தான் பாஜக அரசு இந்த நிலை நீடிக்கக்கூடாது, தொடரக்கூடாது. பாஜக அரசும் தமிழ்நாட்டில் அமைய வேண்டும், தாமரை வந்து மலர வேண்டும். அப்போதுதான் வந்து திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்த நன்மைகளை விட அதிகப்படியான நன்மைகளை பாஜக செய்ய முடியும் என்பதை நிரூபிக்கத்தான் 2026 தேர்தலில் கூட்டணி அமைத்து சந்திக்க இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா தொகுதி மறுசீரமைப்பில் தென் மாநிலங்களில், குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு தொகுதி கூட குறைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று இந்தியாவை ஆளுகின்ற மத்திய பாஜக அரசு அதிகாரிகள், மத்திய அமைச்சர்கள் திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. ஏன் நாங்கள் குறைக்கின்றோம், நாங்கள் ஏன் குறைக்க வேண்டும்? நாங்களும் வந்து அந்த தென்னிந்தியாவில் உள்ள 5 மாநிலங்களில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலிலும், நாடாளுமன்ற தேர்தலிலும், உள்ளாட்சி தேர்தலிலும் நாங்கள் போட்டியிடுகிறோம். நாங்கள் என்றைக்காவது ஒரு நாள் இந்த 5 மாநிலங்களையும் ஆட்சி செய்யக்கூடிய நிலை உருவாகும். கர்நாடகாவில் பாஜக ஆட்சி நடைபெற்றது, இப்போ இல்லை. அதனால் வந்து தென்னிந்தியாவை புறக்கணிக்க வேண்டிய அவசியம் பாஜகவுக்கு கிடையாது, தமிழ்நாட்டை புறக்கணிக்க வேண்டிய அவசியம் பாஜகவுக்கு கிடையாது. ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஆள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் பாஜகவுடைய பயணம் செல்கின்றது. ஆனால் பாஜக மீது ஒரு காழ்ப்புணர்ச்சியை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் வகையில், ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பீதி ஏற்படுத்தும் வகையில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு தவறான கருத்தை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலும், தமிழ்நாட்டு அரசியல் கட்சி தலைவர்கள் மத்தியிலும், தென்னிந்திய அரசியல் கட்சி தலைவர்கள் மத்தியிலும், தென்னிந்திய மாநில முதல்வர்கள் மத்தியிலும், தென்னிந்திய மாநில மக்கள் மத்தியிலும் ஒரு தவறான கருத்தை பரப்புரை செய்துட்டு வராரு. இது வந்து முற்றிலுமாகவே தவிர்க்கப்பட வேண்டியது. ஏனென்றால் ஒவ்வொரு மாநில முதலமைச்சருக்கும் அந்தந்த மாநிலத்தில் தொகுதிகள் குறைக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஏன்னா மக்கள் தொகை என்பது உலக நாடுகளை ஒப்பிடும்போது இந்தியாவில் சைனாவை முந்தி செல்லும் வகையில் போயிட்டுருக்கு. ஏன் பொருளாதாரம் உலக அளவில் இந்தியா 4வது இடத்துக்கு வந்துள்ளது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? மக்கள் தொகை பெருக்கம், தொழில்நுட்ப வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, வேளாண் வளர்ச்சி எல்லாம் காரணமாக உள்ளது. இந்த நிலையில் வந்து தொகுதிகள் வந்து குறைக்கப்பட மாட்டாது. புதிய நாடாளுமன்றம் கட்டப்பட்டுள்ளது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அதிக ஏறக்குறைய 1000 இருக்கைகள் வந்து அமைக்கப்பட்டுள்ளது. ஏன்னாக்கா இன்றைக்கி 545 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, 250 ராஜ்யசபா உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரி உள்பட 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 18 மாநிலங்களவை உறுப்பினர்கள். ஸோ வந்து அவங்க வந்து நாடாளுமன்றத்தில் இருக்கைகளை அதிகரிச்சிருக்காங்க. அதனால் தொகுதிகளை மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றதே தவிர குறைப்பதற்கான வாய்ப்பு முற்றிலும் கிடையாது. ஒருவேளை அவங்க வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க வேண்டும், கர்நாடகாவில் ஆட்சி அமைக்க வேண்டும், கேரளாவில் ஆட்சி அமைக்க வேண்டும், ஆந்திராவில் ஆட்சி அமைக்க வேண்டும், தெலுங்கானாவில் ஆட்சி அமைக்க வேண்டும், புதுச்சேரியில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற இலக்கோடு செயல்பட்டு வரக்கூடிய மத்திய பாஜக அரசாங்கம் எப்படி தென் மாநிலங்களில் நாடாளுமன்ற தொகுதியை குறைக்கும்? அப்படி குறைத்தால் ஒட்டுமொத்த
தென் மாநில மக்கள் மீது பாஜக அரசுக்கு ஒரு அதிருப்தி வந்துடும், ஒரு ஏமாற்றம் வந்துடும். அதாவது ஏற்கனவே தெற்கு தேய்கிறது, வடக்கு வாழ்கிறது என்ற ஒரு அந்த கருத்து வந்து நிலவி வருகிறது. அது இப்போ கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை வந்து கொடுக்கல என்ற குற்றச்சாட்டை திமுக அரசாங்கம் மத்திய பாஜக அரசாங்கத்தின் மீது தொடர்ந்து முன்வைத்து வருகிறது. அது என்ன காரணம்னா, மத்திய அரசுடன் மாநில திமுக அரசு இணக்கமான சூழ்நிலையை, இணக்கமான போக்கை கையாளலை, தொடர்ந்து எதிர்க்கக்கூடிய மனநிலையில் இருக்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மத்திய அரசால் தான் ஒரு மாநிலத்தின் ஆளுநர் வந்து நியமிக்கப்படுகிறார். ஆளுநர் என்பவர் மத்திய அரசு கட்டுப்பட்டவர். ஸோ மத்திய அரசு என்ன சொல்கிறதோ அதுதான் ஆளுநர் கேட்பார். ஒரு மாநிலத்தில் மக்கள் நிம்மதியாக வாழுறாங்களா, சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கின்றதா, மாநில அரசாங்கம் மக்களை வந்து சரியாக ஆள்கிறதா என்பதை அவ்வப்போது கண்காணித்து குடியரசுத் தலைவருக்கு அறிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு பணியைத்தான் ஆளுநர் செய்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து ஒரு மத்திய அரசின் ஒரு பிரதிநிதி தான் மாநில ஆளுநர் ஒவ்வொரு மாநிலத்துக்கும். அதனால் அவருடைய கடமையை அவர் செய்துட்டு வரார். நீங்கள் மத்திய அரசுடன் மோதல் போக்காக இருக்கிறீங்க, அதனால் ஆளுநர் மாநில திமுக அரசுடன் மோதல் போக்கை கடைபிடிக்கிறது. இதுதான் இப்போ வந்து முதலமைச்சரை தாண்டி விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களும் தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் தொகுதி குறைக்கப்படும், குறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கருத்து வலித்து இருக்கிறார். அதே போல் தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் செல்வ பெருந்தகையும் அதுதான் சொல்லியிருக்கார். தொகுதி மறுசீரமைப்பில் தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் தொகுதி குறைக்கப்படும் அப்படி சொல்லியிருக்காரு. அதே போல் வந்து மத்திய சென்னை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறனும் சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி வந்து இந்த கருத்து எல்லாம் எப்படி வெளியே வந்ததுன்னா, தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலாக இந்த கருத்தை வந்தாது, அதாவது தொகுதி மறுசீரமைப்பில் தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் தொகுதிகள் குறைக்கப்படும், தமிழ்நாட்டு மக்கள் உரிமைகள் வந்து பறிக்கப்படும், தமிழ்நாட்டு மக்கள் உரிமைகள் நசுக்கப்படும், நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும், அதனால் நாம் வந்து தொகுதிகளை குறைக்க அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இதுவரையில் மத்திய பாஜக அரசு எந்த இடத்திலும் தொகுதி மறுசீரமைப்பு பணியில் தொகுதியை குறைப்போன்னு சொல்லவில்லை, மாறாக தொகுதியை அதிகரிக்கவே செய்வோம், தொகுதியை கூட்டுவோம் தவிர ஆனால் குறைக்க மாட்டோன்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் இந்தியாவில் வந்து பலம் வாய்ந்த எதிர்கட்சியாக இருப்பது காங்கிரஸ் கட்சி. மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் எப்படி இது அனுமதிப்பார்? தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சி, கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி, தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி நடக்குது. அதே போல் வந்து காங்கிரஸ் கட்சிக்கும் வந்து பொறுப்புள்ளது. காங்கிரஸ் கட்சியும் இந்தியாவை ஏறக்குறைய சுதந்திரம் அடைந்த நாள் முதல் 60 ஆண்டுகள் ஆண்டு உள்ளது இந்தியாவை காங்கிரஸ் கட்சி. தமிழ்நாட்டையே ஏறக்குறைய 1937 முதல் 67 வரையில் ஆண்டு உள்ளது காங்கிரஸ் கட்சி ஆட்சி. ஸோ பாஜகவை காட்டிலும் காங்கிரஸ் கட்சி தான் தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் அதிக ஆண்டுகள் ஆண்ட கட்சி. அதிக ஆண்டுகள் ஆண்ட பிரதமர் முதலிடத்தில் இருப்பவர் ஜவஹர்லால் நேரு. அதுக்கு அடுத்தபடியான இடத்தில் இருப்பவர் ஜவஹர்லால் நேருனுடைய மகள் இந்திரா காந்தி. அதற்கு அடுத்தபடியான இடத்தில் இருப்பவர் பாஜகவுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஸோ வந்து திமுகவுக்கு இருக்கும் நாட்டுப்பற்றை விட அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு அதிகமாகவே இருக்கும். காங்கிரஸ் கட்சி ஒன்றும் சும்மா விட்டு விடாது. இந்தியாவுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த கட்சி காங்கிரஸ். ஸோ அந்த கட்சிக்கு தமிழ்நாட்டு மக்களையோ இல்லை இந்திய மக்களையோ பாஜகவால் ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவாங்க. ஒருவேளை குறைக்கப்பட்டால் ராகுல் காந்தி அவர்கள் வந்து இதை அனுமதிக்க மாட்டார். நிச்சயமாக ராகுல் காந்திக்கு பயந்தாவது அந்த குறைக்கும் நடவடிக்கையை மத்திய பாஜக அரசாங்கம் வந்து கைவிட வாய்ப்பு இருக்கின்றது. எப்படி பார்த்தாலும் தமிழ்நாட்டில் இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்ற ஒரு இந்த கருத்து பரவலாக பேசப்பட்டு வருகிறது. அந்த தொகுதி மறுசீரமைப்பில்
தொகுதியில் குறைக்கப்படும் என்ற ஒரு கருத்தும் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இந்த பரவலாக பேசப்படுவதற்கு காரணமாக இருந்தது தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்தான். இதை முறியடிக்கும் வகையில் மத்திய பாஜக அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்களின் உரிமையை பறிக்காத வகையில், பாதுகாக்கும் வகையில், ஒட்டுமொத்த தென்னிந்திய மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில், உரிமைகளை மதிப்பு கொடுக்கும் வகையில் தொகுதிகளை குறைக்காமல் கூட்டுவதற்கான வாய்ப்பு இருந்தால் கூட்டுங்கள், குறைக்காமல் தொகுதி மறுசீரமைப்பை நீங்கள் நடைமுறைப்படுத்தினால் நாட்டு மக்கள் மத்தியில் பாஜகவுக்கு இன்னும் அதிகப்படியான செல்வாக்கு உயரும். தொகுதி சீரமைப்பில் தொகுதி குறையும் சொல்லிக்கிட்டு இருக்கின்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில், தென்னிந்திய மக்கள் மத்தியில் செல்வாக்கு குறையும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அப்போ தெரிஞ்சிடும் யார் சொல்வது உண்மை. அதாவது 2027ஆம் ஆண்டு அந்த தொகுதி மறுசீரமைப்பில் தொகுதிகள் குறைக்காமல் அந்த தொகுதி சீரமைப்பு அந்த பணிகள் நிறைவடையும் போது தான் பாஜக சொல்வது உண்மையா, தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்வது உண்மையா என்பதை நாட்டு மக்கள் தெரிந்து கொள்வாங்க. நிச்சயமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொகுதி குறைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று சொல்லிவிட்டார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தொகுதியை குறைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று சொல்லிவிட்டார். இதையும் தாண்டி குறைக்க முயற்சி செய்தால் காங்கிரஸ் கட்சியுடைய மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அனுமதிக்க மாட்டார். காங்கிரஸ் கட்சி பலம் வாய்ந்த எதிர்க்கட்சியாக நாடாளுமன்றத்தில் இருக்கின்றது. அதனால் தொகுதி மறுவரை, தொகுதி குறைப்பு என்பது உண்மையிலேயே ஒரு பீதியான செய்தியை தவிர உண்மையான செய்தி இல்லை என்பதே நிதர்சனமான உண்மை. நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.